அமெரிக்காவில் கடந்த வாரம் நடந்த சம்பவம் நம்ம எல்லாருமே படித்தோம். சார்லி கிர்க் என்கிற 31 வயது வாலிபன், அதாவது அவர் இன்னொரு 10 இயர்ஸ் வாழ்ந்திருப்பார்னா, அல்லது ஒரு மேக்சிமம் 15 இயர்ஸ் கூட வாழ்ந்திருப்பார்னா, அடுத்த அமெரிக்க பிரசிடென்ட் ஆகிறதற்கான எல்லா தகுதியும் உள்ளவர். 18 வயசுல ஸ்டார்ட் பண்ணார். வலதுசாரி சார்பாக அந்த அமெரிக்கன் ரைட்ஸ் எல்லாம் பேசுறார். ஆனா ஒவ்வொரு இடத்திலையுமே அவர் ஜீசஸை வெளிப்படுத்திட்டே இருந்தார். ஒவ்வொரு இடத்திலையும் அவருக்கு அவ்வளோ, அதாவது அமெரிக்க பிரசிடென்டோடைய அவ்வளோ க்ளோஸ். அமெரிக்கா வைஸ் பிரசிடென்ட் செலக்ட் பண்றதுல முக்கிய பங்கு வகித்தது யாருன்னு இவரை தான் சொல்றாங்க. இவர் சொல்லி தான் கேட்டாங்க. ஆனா எல்லா இடத்திலையுமே ஜீசஸ் 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 ஜீசஸ். அதனால அவரை கொன்னுட்டாங்க. ஆமென். 2 சின்ன பிள்ளைங்க. நாம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டு, அமெரிக்கா பிரசிடென்ட் நம்ம ஃப்ரெண்டு, அப்படியே வாழ்ந்துட்டு போய் இன்னொரு 10 வருஷம் அப்படி பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ம எலெக்ஷன் நிக்கலாம், பண்ணியிருக்கலாமே. இல்லைங்க, அந்த யாரும் பார்க்காத அந்த ஜாய், அந்த பிரஷியஸான லைஃப் ஜீசஸ் கிட்ட இவர் பார்த்தார். இதுதான், இந்த பார்வை தான் வேணும். வயல்ல வேலை செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனாலும் அப்பாக்காக பிள்ளை செய்யறது போல வருமா? பிள்ளை செய்யறது போல வருமா? என்னதான் பிள்ளை செய்யறது போல வருவாங்க. முதியோர் இல்லத்துல பெற்றோரை கொண்டு சேர்த்து எத்தனை முதியோர் இல்லம் பிள்ளைகளோட சூப்பரா பாக்குறாங்க தெரியுமா? அந்த அமௌண்ட்டை மட்டும் கொடுத்தா போதும், வேலைக்கு சாப்பாடு, பெட்லயே வந்து கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. என்னதான் பண்ணாலும் பிள்ளை பக்கத்துல இருந்து, ஆமா இந்த தண்ணியை குடிங்க, அப்பா இந்த தண்ணியை குடிங்க, இது பக்கத்துல வருமா? வருமா? ஆண்டவருக்காக இங்க பாருங்க, அப்பா சொத்தை கொடுத்துட்டார், அவன் வாழலாம் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு. இல்ல, நான் வயலுக்கு போறேன்ப்பா. வேலைக்காரங்க இருக்கிறாங்கப்பா, கைக்கு ஒரு வேலைக்காரன், காலுக்கு நான் போறேன்ப்பா வயலுக்கு, நான் வேலை செய்யறேன்ப்பா உங்களுக்காக, ஆண்டவருக்காக. நம்ம பிரச்சனை என்னன்னா, நான் இவ்வளவு டிராக்ட் கொடுத்தேனே, எனக்கு என்ன கிடைச்சது? நீ எடுத்துக்க ஒரு டிராக்ட். கூலிக்காக இல்ல, அறிவாள். ஆமென். ஊழியத்தின் ஆரம்பத்தில் எங்க அப்பா வெளியே ஊழியம் போக ஆரம்பித்த போது அப்பா சொன்ன வார்த்தை, இவர் அவங்க தர கவரை ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிடணும், கவரை வந்து அமைக்கி பார்க்க கூடாது. அதன் அர்த்தம் என்ன? ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கிடணும். அதுல என்ன, அதுல நீ பார்க்கவே கூடாது. ஆமா, அதை நீ பார்க்கலன்னு தெரிஞ்சிட்டுனா உன் பை நிறையும் அப்படின்ட்டா. ஆண்டவருக்கு பிளஸ் பண்றது மேட்டரே கிடையாது. கிருபையாக கர்த்தர் நடத்துறார், கிருபையாக கர்த்தர். நான் அப்பாக்காக வயல்ல நிக்கிறேன். வயல்ல இறங்கி வேலை செய்ய அவருக்கு ஆள் இல்லாமலா? அவருக்கு ஆசை என்னன்னா, வேலைக்காரங்களாகிய தூதர்கள் செய்யறதை விட என் பிள்ளைங்க இறங்கிட்டாங்கன்னா உண்மையா செய்வாங்க, உத்தரவாதமா செய்வாங்க. ஆமென். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அப்பா நானும் வயல்ல நிக்கணும்பா. ஆமென். கர்த்தர் நமக்கு வயலை தருவாராக. ஆமென். இறங்கணும். ஏதாவது உங்க கூட டிராவல் பண்றவங்கள்ட்ட ஜீசஸை பத்தி சொல்லுங்க. அவர் சார்லி கிர்க்குடைய இன்டர்வியூலாம் நிறைய இருக்கும், நிறைய டிபேட், எவ்வளவு வல்கரா கேட்பாங்க. அவர் சிரிச்சுட்டு ஜீசஸை ரிஃப்ளெக்ட் பண்ணார். சான்ஸே இல்லை. ஆமா, நீ உலகமே எதிர்த்தாலும் இந்த பைபிள் இதுதான் என்னுடைய அஸ்திவாரம். இப்படி சரி, அப்ப நல்லா கவனிங்க. அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு. கிறிஸ்தவ நாடுங்க மேட்ரு கிடையாது. ரியல் கிறிஸ்டியன்ஸுக்கு எங்கேயுமே உபத்திரவம் தான். அது அமெரிக்கா ஆனாலும் சரி, ஆப்பிரிக்கா ஆனாலும் சரி,
பைபிள் படி வாழணும்னு நினைக்கிறவங்களை ஜீசஸ் வந்து இந்த காலத்து பிரீச்சர்ஸ் மாதிரி பிரீச் பண்ணி இருந்தா அவருக்கு டாக்டரேட் கொடுத்திருப்பாங்க. அவர் ஹெவனை பிரீச் பண்ணதுனால அவருக்கு சிலுவையை கொடுத்தாங்க.